ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்மொழி விலாக்ஸ். என்ன பண்ணிகிட்ருக்காங்க என்னுடைய பொண்ணுங்கன்னு பார்க்குறீங்களா? 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஃப்ளஃபி ஆம்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. அது எப்படின்னா, நல்லா முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாகவும் மஞ்சள் கருவை தனியாகவும் எடுத்துக்கிறாங்க. வெள்ளைக்கருவில் உப்பும் பெப்பர் பொடி இது 2 மட்டும் போட்டிருக்காங்க. மஞ்சள் கருவுலேயும் உப்பு பெப்பர் பொடி அதை தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதை தனியாக மிக்ஸ் பண்ணாங்க. வெள்ளைக்கருவை பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி விட்டு 1 ஹவர் ஆச்சு. அதை அந்த அளவுக்கு நுரை மாதிரி கொண்டுட்டு வர்றதுக்கே. மஞ்சள் கருவை லைட்டாக மட்டும் பண்ணினாங்க. இப்போ தவாவில் எண்ணெய் தடவி அதில் மஞ்சள் கருவை ஊற்றிட்டாங்க. இதுக்கு மேலே அந்த வெள்ளைக்கருவை நுரை மாதிரி வந்துருச்சுங்க. அதை அப்படியே எடுத்து மேலாக அப்ளை பண்ணாங்க. இதற்கு மேலே உப்பும் பெப்பர் தூளும் போட்டிருந்தாங்க. இதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது, எடுத்துட்டாங்க. நுரை மாதிரி பொங்கி வந்துருச்சுங்க. அந்த வெள்ளைக்கரு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. 1 நிமிஷம் தான் அதை வேகிறதுக்கே ஆச்சுங்க. மூடி போட்டு வேக வச்சாங்க. திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தான். அதை நான் தான் திருப்பி போட்டு கொடுத்தேங்க. ஏன்னா அது விரிசல் அடைஞ்சு உடையிற மாதிரி இருந்துச்சு. அடங்காமல் நான் திருப்பி போட்டேன். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக நுரை மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது 1 நிமிஷம் கூட வைக்கலைங்க, உடனே எடுத்துட்டாங்க. அப்படி எடுக்கும்போது தான் அது ரொம்ப சாஃப்டாகவும் ப்ளஃபியாகவும் வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள், ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுவரை நான் இதை செஞ்சது கிடையாது. என்னுடைய 2 பொண்ணுங்களும் சேர்ந்து தான் இதை ட்ரை பண்ணாங்க. யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.